வெல்கம் டு IoT டெக் வைப்ஸ். இந்த வீடியோல நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள கேட்டு நம்ம கார்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிற மாதிரியும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிற மாதிரியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான காம்பனன்ட் ஒரு பிரெட் போர்ட், ஒரு IR சென்சார், ஒரு ஆர்டினோ யூனோ போர்ட், ஒரு சர்வோ மோட்டார், அப்புறம் கொஞ்சம் வயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்கலாம். முதல்ல ஆர்டினோ யூனோல 5 வோல்ட்ல இருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு வயர் எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டில் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம IR சென்சார் எடுத்துக்கிறோம். இதில் 3 பின் இருக்கும். ஓகே, VCC, கிரவுண்டு அண்ட் அவுட் பின். இப்போ இந்த மூணுலையுமே ஒரு வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதோட VCC பின்ல உள்ள வயர் எடுத்து பாசிட்டிவ்ல கொடுத்துக்கிறோம் பிரெட் போர்டில். அப்புறம் கிரவுண்ட் எடுத்து பிரெட் போர்டில் நெகட்டிவ்ல கொடுத்துக்கிறோம். அப்புறம் அவுட் எடுத்து ஆர்டினோ யூனோவில் செகண்ட் பின்ல கொடுத்துக்கிறோம். ஓகே, IR சென்சர் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வோ மோட்டர் எடுத்துக்கலாம். சர்வோ மோட்டர்லையும் அதே மாதிரி 3 பின் இருக்கும். VCC, கிரவுண்டு, அப்புறம் அவுட். ஓகே, இப்போ இதுலேயுமே நம்ம ஒரு 3 வயரை கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் VCC எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ்லையும், கிரவுண்டோ எடுத்து அதை பிரெட் போர்டோட நெகட்டிவ்லையும், அப்புறம் அவுட்டை எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டில் 9th பின்லையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம USB கேபிள் எடுத்து அதோட C டைப்பை ஆர்டினோ யூனோ போர்ட்லேயும் அது ரெண்டான USBயை லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எழுதின ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதோட லைப்ரரியை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மை சர்வோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம சர்வோ மோட்டர் ரிலேட்டடாக சின்டெக்ஸ் எழுதுறதுக்காக. ஓகே, அடுத்து நம்ம சென்சார் பின்ன 2வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கனால அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இனிஷியலாக சென்சார் ஸ்டேட்டை 0ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் வாய்ட் செட்டப்புக்குள்ள வரலாம். இதில் நம்ம சர்வோ பின்ன 9th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால மைசரோட அட்டாச் 9 கொடுத்துக்கிறோம். அப்புறம் சென்சாரை இன்புட்டாக கொடுத்துட்டு ஒரு சீரியல் டாட் பிகினை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இது நம்ம செக் பண்ணுறதுக்காக. ஓகே, சீரியல் பிரிண்டில் வந்து நம்ம சர்வோ மோட்டார் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ வாய்ட் லூப்புக்குள்ள வரோம். இப்போ சென்சார் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு சென்சார் பின்னில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ரீட் பண்ணுறோம். IR சென்சார் தான் இன்புட் கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷனில் சென்சார் ஸ்டேட் வந்து லோவாக இருந்துச்சுன்னா லூப்புக்குள்ள வருது. அந்த லூப்புக்குள்ள நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா சர்வோவை ரைட் பண்ண சொல்கிறோம். என்னன்னா 180 டிகிரி ஆங்கிளுக்கு அதை மூவ் பண்ண சொல்கிறோம் லோவாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு டிலே 500 கொடுத்துக்கிறோம். அப்புறம் சென்சார் எல்ஸில் கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா ஒரு 500 டிலே கொடுத்து சர்வோ ரைட்டில் 0 டிகிரிக்கு மறுபடி நாம மோட்டரை மூவ் பண்ண சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்காக போர்டை செக் பண்ணுறோம். செலக்ட் அதர் போர்டில் ஆர்டினோ யூனோ அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஓகே, டிக் ஆயிருக்கு. நம்ம COM3ல தான் நம்மளோட USB கனெக்ஷன் இருக்கிறதுனால அதுவும் டிக் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம ரெண்டும் டிக் ஆயிருக்கு. ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணலாம். கம்பைலிங் ஸ்கெட்ச் போகுது. ஓகே, டன். கம்பைலிங் டன் முடிஞ்சிச்சு. அடுத்து அப்லோடிங் நடக்குது. டன் அப்லோடிங். ஓகே, ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் மானிட்டரில் பார்க்குறோம். ஓகே, சர்வோ மோட்டார் டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நமக்கு கார் வந்துகிட்டு இருக்கு. கார் வந்து கேட்டு பக்கத்தில் வந்து திரும்புது. கரெக்டாக IR சென்சார்கிட்ட வந்த உடனே கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார் உள்ளே போயிடுச்சு. கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.